நடுத்தர வாடிக்கையாளனோட மனநிலை இருந்து சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு தானடா நீ ஆசைப்பட்ட அப்படிங்கிற மாரியான ஒரு வரி குறைப்பு தான் இது. சூப்பர் ஸ்டார் ரஜினி ஸ்டைல்ல சொல்லணும்னா, மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பொதுவா வந்து ஒரு 2% 3% குறைப்பாங்க. ஆனா 10% 10% வரி குறைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அது எக்ஸ் ஷோரூமில தான் குறைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது குறைக்க வாய்ப்பு இருக்குல்ல, எக்ஸ் ஷோரூமில் தான் வந்து குறைச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து கணக்கு போட்டு பார்த்ததில், இப்போ டூ வீலர்ஸ் வந்து அதாவது 350 சிசிக்கு கீழே நான் ஒரு டூ வீலர் வாங்குகிறோம் அப்படின்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூட்டியில் ஒரு டிவிஎஸில் ஒரு ஜூபிட்டர் இருக்குது அப்படின்னா, அதோட ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து 1,15,000 வருதுன்னு வைங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபா வரைக்கும் இந்த வரி குறைப்புனால நமக்கு வந்து ஒரு பலன் அளிக்குது அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். அது மாதிரி பைக் வாங்குறவங்களுக்கு இது ஹாப்பியான விஷயம். இதுவே வந்து கார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1.2 லிட்டர் அதாவது 1200 சிசின்னு சொல்லுவாங்க. 4 மீட்டருக்கு உள்ள காம்பேக்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்களுக்கு வந்து நல்ல இதுவும் அந்த வரி குறைப்பு அப்படிங்கிறது நடுத்தர வாடிக்கையாளர்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியான விஷயம் தான். இப்போ ஒரு மாருதி ஆல்டோ வாங்குறீங்கன்னு வைங்க, இன்றைக்கி டாப்பில் தான் இருக்குது, ஆல்டோ ஷிஃப்ட்டோ தான் இருக்குது. ஒரு 5 லட்ச ரூபா அதோட நீங்கள் ஆன் ரோட் ப்ரைஸ் வாங்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு 45,000லேருந்து 60,000 ரூபா வரைக்கும் இது வந்து நீங்கள் நிச்சயமாக குறையும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கார் வாங்குறது சரியான விஷயம். ஏன்னா இப்போ ஒரு 50,000 ரூபா குறையுது அப்படின்னா, நீங்கள் அது வந்து மாதம் 2,000 ரூபா பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா, அது 2 வருஷத்துக்கான ஒரு பெட்ரோல் சேவிங்ஸ் தான், சாதாரண தொகை இல்லைல்ல. அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா, 650 சிசிக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் பைக் வாங்குறீங்க அப்படின்னா 40% வந்து வரி விதிப்பு கொஞ்சம் அதிகமாயிருச்சு. இப்போ பொதுவாக இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வாடிக்கையாளர்கள், அதாவது இப்போ நீங்கள் 650 சிசிக்கு மேலே போய் ஜர்ன்னு ஒரு சீன் போடுறவங்க என்னென்ன, சில பேர்லாம் என்னென்னா அந்த காலேஜ் போயிட்டே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து வாங்கி கொடுப்பாங்க. நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கல்லூரி படிக்கிறவங்களுக்கு அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, கல்லூரி படிக்கிறவங்கலாம் அவங்களாம் வந்து என்னென்னா ரேட் அதாவது நல்ல டேக்ஸ் போடணும் அப்படிங்கிறது என்ன. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் விரும்பிகள். வந்து இப்போ நம்மளே வந்து சொந்தமாக சம்பாதிச்சு நம்ம ஒரு காரோ பைக்கோ வாங்கினா தான் அவங்க நம்மளும் சம்பாதிச்சு சொந்தமாக வந்து ஒரு பைக் வாங்கினா தான் அதோட அருமை தெரியும். ஆனால் அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அது வந்து மேல்தட்டு மக்கள்கிட்ட தான் இது அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து வரி விதிப்புங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அவங்களுக்கு இது பெருசளவு பாதிக்குமா என்னன்னு தெரியல, சஃபையாக டீல் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வந்து ஒரு இதில் பாதிப்பு இல்லை. ஒருவேளை இப்போ மாருதியில் இப்போ தான் வந்து மோடி வந்து பிரதமர் மோடி திறந்து வச்சுருந்தார். ஸோ வந்து விக்டோரிஸ் அப்படின்னு ஒரு காரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஈவிட்டாரான்னு ஒன்று வருது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பொறுத்தளவு ஒரு ஆமாம் ஒரு கிராஜுவலாக தான் போகுது.